சாலையில் நடந்து சென்ற பெண், திடீரென கண் எதிரே தோன்றிய கணவன், சில நிமிடங்களில் நிகழ்ந்த கொடூரம். முழு விவரத்தை பார்க்கலாம். விழுப்புரம் முத்தோப்பு பகுதியில் வசித்து வருபவர் ராமச்சந்திரன். தனியார் உணவகத்தில் ஊழியராக பணியாற்றி வரும் இவருக்கு அன்புராணி என்ற மனைவியும் 4 பிள்ளைகளும் இருந்து வருகின்றனர். திருமணமாகி 11 ஆண்டுகளான நிலையில் தனது மனைவி அன்புராணியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு ராமச்சந்திரன் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அதன்படி இன்று காலை வழக்கம் போல் கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் கணவருடன் சண்டையிட்டுவிட்டு வீட்டிலிருந்து மனைவி அன்புராணி வெளியேறி சாலையில் நடந்து சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணவர் ராமச்சந்திரன் வீட்டில் கழிவறை சுத்தம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆசிட் பாட்டிலை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தனது மனைவி அன்புராணியை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அப்போது திருவிக்க வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த தனது மனைவி அன்புராணியை வழிமறித்து நிறுத்தி பாட்டிலில் இருந்த ஆசிடை மனைவி அன்புராணியின் முகத்தில் வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். முகத்தில் ஆசிட் பட்டதும் வலியால் அலறி துடித்த அன்புராணியை அப்பகுதி பொதுமக்கள் மீட்டு விழுப்புரம் நகராட்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதுகுறித்து விழுப்புரம் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மனைவி முகத்தில் ஆசிட் வீசிவிட்டு தப்பி ஓடிய கணவரை வலை வீசி தேடி வருகின்றனர். பட்ட பகலில் நடு ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணின் முகத்தில் ஆசிட் வீசிவிட்டு ஒருவர் தப்பி ஓடிய சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.